ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொலாபரேஷனில் ஒரு ட்ரெய்லர் வந்து. ஸோ இது வந்து யாருன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் சார் தான். ஸோ அவங்க மியூசிக் டைரக்டர் கிடையாது, இந்த படத்தில் அவங்க ஆக்டராக வராங்க. ஸோ நிறைய படம் ஆக்டராக பண்ணுறாங்க, நிறைய படம் மியூசிக்காக பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுலேயுமே நல்ல ஃபார்மாக தான் இருக்காங்க. ஸோ அதான் ஆக்டராக வந்து ப்ரீவியஸ் படம் அவ்வளோ போகல சரியா. பட் இவங்க வந்து இந்த த்ரிஷா இல்லைனா நயன்தாராங்கிற அந்த படத்தில் தான் ஃபேமஸ் ஆனாங்க. பட் அதில் வந்து அவங்க நடித்த ரோல் வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி ஒரு நல்ல இதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி படங்கள் ரொம்ப கம்மியாக தான் பண்ணாங்க. பட் இப்போது நான் ஒரு சின்ன ப்ரோமோ பார்த்தேன், ஹாப்பி ராஜ் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்துருந்துச்சு. அதில் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஃபன்னியாக கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் ட்ரெய்லர் வந்திருக்கு. இப்போ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் சார் கூட ஸ்ரீ கௌரி அவங்களும் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாஸ் சார் ஃபைனலி வராங்க அது ஃபாதராக நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு. ஸோ அதுக்கப்புறம் மரியன் ஜார்ஜ் அவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கேரக்டர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது தான். இதில் மியூசிக் வந்து ஜஸ்டின் அவங்க தான், டைரக்டர் வந்து மரியாதை. ஸோ அதுதான் நம்ம இப்போ அதுக்கு தான் ட்ரெய்லருக்கு ரியாக்ஷன் பண்ண போகிறோம். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்காதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் இருக்கும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். Happy Raj. Insta post. I love you. I love you too. I love you three. I love you. Love letter. நீ பார்க்க அழகா இருக்க, பாப்பா மாதிரி இருக்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். வேற லெவல் கம்பேக் தான். ஏன் பையனா இவரா மாதிரி. சமான அப்பா ஓ பாருனே தெரியாது. சந்தனமா இந்த ஒரு பிள்ளைங்களுக்கு தான் உன் இஷ்டி உங்க அப்பா இஷ்டிலாம் தெரியும். சாரி, நான் லிவின்ல இருக்கேன். நானும் பக்கத்துல கோரமங்கலால தான் இருக்கேன். வெளியூர் பொண்ணுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏய் வாடா, நான் வாங்கி தரேன்டா. இதுக்கு முன்னாடி நான் லவ் பண்ண பொண்ணுங்களா என்ன தட்டி தான் சார் விட்டாங்க. இவ தான் சார் தட்டி கொடுக்குறா. தட்டி கொடுக்குறாங்க. என் வீட்ல பொண்ணு கேட்க சொல்ல ஹாப்பி. ஆனா ஒரு காரணம், ஒரு பெரிய காரணம் இருக்கு. ஓ அப்பாஸ் சார். வாவ். What a man. I'm Raji from America. What a man. The opposite of my expectation. அவனை நீ அவுட்லா. நம்ம தூரம் சொந்தம் தான். ஒரு ஆங்கிள்லயே உங்க ஃபேமிலி மூஞ்சி மேட்ச் ஆகலையே. இவ்வளவு நாள் அப்பா அம்மாவை காட்டாம ஹிட் பண்ணல. God family. அழாதப்பா நான் அழ வேண்டிய நிறைய இருக்கு. நம்மள லாக் பண்ணி திருட்டு தரமா கல்யாணம் நடத்த பிளான் பண்றாங்க. இன்னைக்கு டேமேஜ் தான். இது செட் ஆகாது ஹாப்பி. செட் ஆகாது. உனக்கு யார் வேணா பொண்டாட்டியா இருக்கட்டும், ஆனா காவியா தான் எனக்கு மருமக. Stubborn people. இட்ஸ் ஓவர். எல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு அந்த இன்னசென்ட் ஹாப்பி தான் பிடிச்சு. ஒரு நாள் இதே மாதிரி நான் ரோட்ல நிப்பேன். क्यों समझ में नहीं आ रहा? मेरा रीजन क्यों तो और एक करे हो तुम? हिंदी अच्छा अच्छा बहुत अच्छा मालूम है. बहुत अच्छा. अडिनर पे அப்பா Happy Raj. உனக்கு இன்னியா பாவம் பண்ணனா? சொல்லுங்கப்பா. பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு. ட்ரெய்லர் செம்ம ஃபன்னாக செம்ம காமெடியாக இருந்துச்சு. அதில் முக்கியமாக அந்த ஜார்ஜ் மரியன் அவங்க அது அப்பாவாக நடிச்சிருக்கிறது வந்து ரொம்ப ஃபன்னியாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஸோ அவங்க நம்ம நிறைய படத்தை பார்த்துட்டோம், நல்லா எலிவேட் பண்ணி செம்மையாக நடிப்பாங்க. சில இதில் அப்பாவாகவும் நல்லா நடிப்பாங்க இந்த ட்ராகன் படத்துலலாம். ஸோ இந்த படத்தை கொஞ்சம் ஃபன்னியாகவும் கொஞ்சம் நல்ல ஒரு ஃபேமிலி இதாகவும் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபேமிலியை வச்சு தான் அவங்களுக்கு ஜிவி பிரகாஷ் சாருக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ அதை தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ஜிவி பிரகாஷ் சார் லுக் அதே மாதிரி தான் நல்லா
ஃபங்கெல்லாம் வச்சுட்டு செம்மையாக அந்த சென்னையில் வாழ்கிற பசங்க மாதிரி அழகாக இருக்காங்க. ஸோ நல்லா பண்ணுறாங்க. அவங்க டைலாகாக இருக்கட்டும், அவங்களோட காமெடி சென்ஸாக இருக்கட்டும், அந்த ஹிந்தி டைலாக்லாம் சொல்கிறாங்க, செம்மையாக இருக்குது அது. அப்புறம் காமெடியாக நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க இதில். நிறைய இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் வர்ற அந்த சின்ன பையன், அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இதில். ஸோ பார்க்கும்போது ஒரு காமெடி ஃபன்னாக ஒரு நல்ல இதான ஒரு படம் மாதிரி தான் தெரியுது. முக்கியமாக அப்பாஸ் சார் ரொம்ப நாள் கழிச்சு வராங்க. ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாம் ஒரு கிளாஸாக அந்த மாதிரி தெரியுது. ஜிவி பிரகாஷ் சார் ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் அந்த லோக்கல் ஃபேமிலி மாதிரி தெரியுது. ஸோ அதை வச்சு தான் பிரச்சனை வர்ற மாதிரி தெரியுது. ஸோ ஹீரோயின்ஸ் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஒருத்தங்களை வந்து அவங்க ஊரில் வச்சு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி, லவ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொன்று வந்து மாடர்ன் டைமில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி கதை போகுது, எப்படி அந்த படம் இருக்குதுன்னு கண்டிப்பாக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மியூசிக்குமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது அந்த குச்சு குச்சு கொத்தாவும் வேறு ஆடினே இருக்காங்க. அந்த பாட்டெலாம் செம்மையாக இருக்கும், பண்ணான பாட்டு. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ட்ரெய்லர் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஒரு நல்ல காமெடியான ஒரு ஃபன்னான ஜிவி பிரகாஷ் மூவி ரீலோடிங். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னென்னு படம் தேட்டரில் வர மாதத்தில். இன்னைக்குள்ள ஒரு ஆக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஆக்ஷன் வீடியோ மீட் பண்ண வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ. பாய்.